Taste the Daily. அண்மை செய்தி. நாகை மாவட்டம் நம்பியார் நகர் கிராமத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பார்வையிட்டு அங்குள்ள மீனவ மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறியுள்ளார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. புரட்சித் தலைவர் எடப்பாடி தமிழகத்தை நாகப்பட்டினம் மாவட்டம் நம்பியார் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களை சந்தித்து அவர்களோடு பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். மீனவ மக்கள் குறிப்பாக இங்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். மீனவ மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய துறைமுகம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல இவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் அளவிற்கு இவர்கள் மீது கடன் சுமை இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கடனை இவர்கள் அந்த அரசு தள்ளுபடி செய்யவில்லை. பல்வேறு கோரிக்கைகளை வைத்தும் இந்த அரசு தங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு இல்லங்களை கொடுத்து வருவதாகவும் சொல்ல முடியாத துயரத்தில் நாங்கள் இருந்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த மீனவ மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டு வருகிறார். ஏற்கனவே மற்றொரு பகுதியில் முன்னதாக சென்று நேரடியாக களத்தில் இருந்த அந்த மீனவ மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து வந்தது குறிப்பிடப்பட்டது. தற்போது மிகப்பெரிய மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை கூட நாம் பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இருக்காம? காசு போட்டு கட்டியிருக்கோம், அதுவும் எங்களுக்கு கடனில் இருக்குது. அதனால் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இந்த ஆர்பாரும் எங்களுக்கு இன்னும் சரிவர செய்யலை, அதையும் செஞ்சு கொடுக்கணும். அது எங்கள் ஊர் சரியான ரோடு பாதையும் சரியில்லை. எங்களுக்கு கடனையும் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும். எங்களுக்கு நாங்கள் கடனில் இருக்கோம், அந்த ஊரே கடனில் தான் இருக்கிறோம். நாங்கள் அந்த கடனையும் நீங்கள் தள்ளுபடி செய்யணும். இப்போ என்ன கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன கேட்குறீங்க? லோன் எடுத்துருக்குறோம், ஆர்பார் கட்டுறதுக்காக லோன் எடுத்துருக்குறோம். அது ஒவ்வொரு ஆள் பேரில் 5 லட்சம் 6 லட்சம் இப்படி காட்டுது. நாங்கள் ஒரு லோன் எதுவுமே எடுக்க முடிய மாட்டேங்குது. எதுவுமே நாங்கள் போய் இப்போ கடன் நகை லோன் எதுவுமே வாங்க முடிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு லோன் எடுக்கணுனாலும் எதுவுமே எடுக்க முடிய மாட்டேங்குது. எங்களால் வங்கி கடனே தள்ளுபடி ஆக மாட்டேங்குது, எதுவுமே தள்ளுபடி ஆக மாட்டேங்குது எங்களுக்கு. என்னம்மா என்ன கோரிக்கைமா வச்சிருக்கீங்க? இப்போ ஆறுபாரு கடன், அந்த வங்கி கடன் தள்ளுபடி பண்ணணும். ஜிஹெச் ஒருத்தருக்கு ஜிஹெச் நாகப்பட்டினம் வரணும், பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கணும். முடியாத எமர்ஜென்சினா போக முடியல. இங்கேருந்து போகிறதுல ஒரு நெஞ்சு வலி, ஹார்ட் பேஷண்ட்னா கூட போக முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. எங்களுக்கு நாகப்பட்டினம் தான் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆஸ்பத்திரி எங்களுக்கு வரணும்ப்பா, ஆறுபார் வரணும். ஆஸ்பத்திரி வரணும் முடியாத நாங்கள் போவாங்காட்டி உயிரிழந்து போடுறோம்ப்பா. ஆஸ்பத்திரி வரணும்ப்பா. எங்களோட பொதுவான பிரச்சனைனா நம்பியார் நகருக்கு மீன்பிடி துறைமுகம் அமைச்சு கொடுத்தாங்க. பேருக்கு தான் மீன்பிடி துறைமுகமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது அமைச்சு கொடுத்து அது எல்லாமே அடைஞ்சிருச்சு, உள்ளே அடைஞ்சதுனால எங்களால் தொழில் வரைக்கும் போக முடியல. தொழில் வளம் இல்லாமல் நாங்கள் ஆர்பாரில் வங்கி கடன், நேரடி வங்கி கடன் பெற்று தான் நாங்கள் எங்கள் ஊருக்கு ஆர்பாரே அமைச்சாங்க. அந்த வங்கி கடன் கட்ட முடியாமல் எங்கள் எல்லார் பேர்லேயுமே, பொதுவாக எல்லா மக்கள் பேர்லேயுமே 5 லட்சம் கடன் காட்டுது. அந்த கடனை ஃபஸ்ட்டு தள்ளுபடி பண்ணணும். நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டோம், எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டோம். ஆனால் இதை செய்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கான ஸ்டெப் எங்களுக்கு செய்யவே இல்லை. எங்களோட நார்மலான ஒரு பிரச்சனைக்கு கூட வீடு கட்டணுமா, இல்லை தேவைக்காக நாங்கள் லோன் எடுக்க போனாலே உங்களுக்கு 5,20,000 கடன் காட்டுது, அதனால் உங்களுக்கு லோன் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு துறைமுகத்தை சரிப்படுத்தி கொடுக்கணும். ரெண்டாவது இந்த வங்கி கடன் தள்ளுபடி செய்யணும். அண்ணா ஆட்சியில் செய்வாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கையாக எடப்பாடியார் ஆட்சி தான் வரும், அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த துறைமுகம் என்கிற இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே துறைமுகம் முறையாக
இவர்களுக்கு இருந்தாலும் கூட அவருடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மணல் திட்டைகள் தொடர்ந்து பிரச்சனையாக இருந்து வருகிறது. அதே போன்று 5 லட்சம் ரூபாய் ஒருவர் மீது ஒரு தலைக்கு கடன் சுமை இருக்கிறது. அதனை தள்ளுபடி செய்ய வேண்டும். சாலை பகுதியில் மிகவும் மோசமாக இருக்கிறது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மீனவ மக்கள்கள் சென்று வருவதற்கான மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. மருத்துவமனையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு சிகிச்சை என்றால் நாகப்பட்டினம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த கிராமத்திலிருந்து செல்வதற்கு அவர்களுக்கு பேருந்து வசதிகள் இல்லை. ஒரு சிகிச்சை பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. எனவே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முறையாக இந்த பகுதியில் அமைத்து தர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெண்கள் எல்லாம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறார்கள். இந்த கடன் சுமையை தள்ளுபடி செய்ய வேண்டும். 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இந்த கடன் சுமையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை அந்த மக்கள் தொடர்ச்சியாக இங்கு கோரிக்கையாக வைத்து வருகிறார்கள். அதனைத்தான் இன்றைக்கு இந்த நம்பியார் நகர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.